ட்ரெண்டிங் மூவி பார்த்துட்டு வரேங்க. ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ காலகட்டத்தில் என்னென்ன நடக்குதோ அதுதான் காமிச்சிருக்காங்க படத்தில். பணம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பணம். பணம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் என்னென்னலாம் விளையாடுது, என்னென்னலாம் அதனால அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது, எல்லாமே அதில் காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. கலையரசன் அவரோட ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம் படம். நல்லா இருக்கு. இன்ஃப்ளூயன்ஸ் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லலைங்க. இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இன்ஸ்டா ரீல்ஸ் ஜஸ்ட் லைக் தட் தான். அதையே நம்ம முழு நேரம் ஒரு தொழிலாக எடுத்து ஒரு வேலைக்கு போகாமல் அதுலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் டீப்பாக இன்வால்வ் ஆனால் அதனால வரக்கூடிய லாஸஸ் காட்டுறது தான் இந்த படம். மற்றபடி ஒன்றும் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. சாங்ஸ் நல்லா இருக்குது, அதில் பார்க்கலாம் படம், அவ்வளோதான். ஆமாங்க, ரியாலிட்டியில் நடக்கிறது தான் காமிச்சிருக்கிறாங்க. நல்லா இருக்கு படம். இதுல இப்போ கப்புள் லாக் பண்றாங்க நிறைய பேர். அவங்க யாருக்குமே ரிலேட் ஆகுறாங்க. பேர் சொல்ல விரும்பலங்க. ஆனா இந்த படம் பார்த்ததுமே எனக்கு ஒரு கப்பல் ஞாபகம் வந்தாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. ஸோ இந்த மாதிரி நடந்துடக்கூடாது. அட்லாஸ்ட் ஃபைனல் இதனால ஒரு உயிர் இழப்பு இதெல்லாம் வருது. இப்போ இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கூடாது. ஆனால் நீங்கள் சொன்னதை வச்சு எனக்கு ஒரு கப்பல் ஞாபகம் வராங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. ட்ரெண்டிங் படம். ட்ரெண்டிங், இந்த படத்தோட பேரே ட்ரெண்டிங் தான். கலையரசன் தான் வந்து படத்தோட ஹீரோ. அண்ட் ஹீரோயின் வந்து படத்தில் ஒரு டீசென்ட் ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் வந்து தனியாக அப்படியே ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். அவங்கள பற்றி எதுவும் பேச வேணாம். ஏன்னா நீங்கள் கலையரசனும் எடுத்தாலும் சரி, ஹீரோயின் எடுத்தாலும் சரி, அவங்களாம் இப்போ தான் வந்து வளர்ந்து வந்து கொஞ்சம் பெரிய படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை நம்ம ஹீரோயினா அதுவும் மெயின் லீடா செட் ஆயிட்டாலே ஓகே அப்படின்னு இருப்பாங்க. அவங்கள ஓரமா வச்சிடலாம். அதை தாண்டி இந்த படத்துல என்ன இருக்குன்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இந்த படமே எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த ஸ்குவிட் கேம் இருக்குல்ல, அந்த மாதிரிதான் வந்து கதை வச்சிருக்காங்க. ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு யூடியூபர்ஸ் கப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த கப்புளை கூப்பிட்டு வந்து உங்க வீட்லயே ஒரு ஷோ மாதிரி நடத்துறோம், நாங்க சொல்றதை மட்டும் நீங்க பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ மாதிரி நடத்துறாங்க. ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த ஹீரோயின்குள்ள சண்டை வர வைக்கிறதா வந்து அந்த மொத்த கான்செப்டாவே இருக்கு. கடைசி வரி நிறுத்திட்டாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் வந்து ஒரு அளவுக்கு மோசமா போகுது, போக போக வந்து அந்த செகண்ட் ஹாஃப் ஆச்சு கொஞ்சம் சுறுசுறுப்பா போகும்னு பார்த்தா அங்கேயும் ஒன்றும் கிடையாது. ஸோ டோட்டலா படம் பார்த்ததே வந்து வேர்த் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். நானும் வந்து எங்கேயாச்சும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வரும், ஏதாச்சும் கொஞ்சம் ஸ்பெஷலா இல்லை ஒரு பெரிய மெசேஜ் ஆச்சும் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். பட் டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்துல எண்டிங் வரையும் ஹீரோயின் மூஞ்ச மட்டும் தான் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. நடுவில் இன்னொரு ஒரு அன்னானிமஸ் ஃபேஸ் மாதிரி வந்து காமிக்கிறாங்க, ஒரு மாஸ்க் போட்டு, அந்த மாஸ்க். ஸோ இந்த 3 மூஞ்சே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் பார்த்தா நமக்கு வந்து ஒரு படம் பார்த்த ஃபீல் இருக்குமா? அது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ½ hour 1 hour ஒன்னா பேசினாலே கொஞ்சம் லைட்டாக மைண்டு நல்லா இருக்கும் போல. இந்த படம் பார்த்துட்டு எனக்கு பெருசாக வந்து ஒரு படம் பார்த்து ரிவ்யூ கொடுக்கணுன்ற ஒரு இதுவே வந்து இல்லை. ஸோ ஓவராலாக இந்த படத்தை வந்து இந்த வீக்கெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பெரிய இம்பாக்ட் வந்து படம் கொடுக்கல அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கிடையாது. அது மீறி நீங்கள் வந்து சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணி ஒரு சும்மா ஒரு இதுக்காக போனோம் அப்படின்னா தாராளமாக போய் பார்க்கலாம். இல்லை, அதுதான் கப்பல் விளாக்ஸ் தான். அது இன் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விளாகர்ஸ் எல்லாம் வந்து காமிக்கல. இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் வந்து காமிச்சிருந்தாங்க. அதாவது ஒரு சின்ன மெசேஜ் படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப இந்த கப்பல் விளாகர்ஸ், இந்த விளாகர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் ஏதோ உண்மையா வந்து அவங்கலாம் வந்து ஜாலியா இருக்க மாதிரி காமிச்சிட்டு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்லாம் இருக்க மாதிரி காமிச்சிட்டு வெளிலலாம் போற மாதிரி என்ஜாய் பண்ற மாதிரி காமிச்சாலும் எண்ட் ஆஃப் தி டே அது எல்லாமே ஸ்கிரிப்டட். அதை தாண்டி நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே அந்த சண்டை சச்சரவு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அவங்களும் வந்து ஒரு ஸ்கிரிப்டை போட்டு இந்த மாதிரி தான் நம்ம ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கான எமோஷன்ஸ் வந்து கன்வே பண்றாங்கன்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. எதுவே கனெக்ட் ஆகல ப்ரோ. அதான் ஒரு யூடியூப் அப்படின்னா யூடியூப் அந்த விளாகர்ஸோட கான்செப்ட் ஆச்சு கொண்டு வந்திருக்கணும். நான் வந்து இந்த விளாக் எல்லாம் பாக்குறதுல ரொம்ப வீக். நான் இந்த விளாக் எல்லாம் பார்க்க மாட்டேன். ஸோ அதனால எனக்கு பெருசா கனெக்ட் இல்லை. மேபி இந்த பெரிய யூடியூபர்ஸ் இர்ஃபான் அந்த மாதிரி அந்த ஒரு ரெஃபரன்ஸ் தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது.